வணக்கம். நான் வழக்கறிஞர் பிரியங்கா பேசுகிறேன். இன்றைக்கி காசோலை பற்றி தான் நான் ஒரு சில லீகல் அவேர்னஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். சரிங்களா? இப்போது ஒரு எக்ஸாம்பிளோட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பிரியாங்கிறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, ராதான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போ பிரியா என்ன பண்ணுறாங்கன்னா 5 லட்ச ரூபா ராதா கிட்ட வாங்குறாங்க. வாங்கிட்டு ரிட்டனாக எழுதி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இந்த பீரியடுக்குள்ளார நான் உனக்கு கட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிட்டன் எழுதுறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, செக்யூரிட்டிக்காக ஒரு செக்கு ஒன்று கொடுக்குறாங்க. என்ன மாதிரி சொல்லி கொடுக்குறாங்கன்னா, நான் டிஃபால்ட் ஏதாவது ஆயிடுச்சுன்னா, பணம் உனக்கு நான் செலுத்த முடியலன்னா அந்த செக்கை நீ போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ பிரியாங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்ச நாள் பணம் கட்டுறாங்க, கட்ட முடியல. அப்போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ராதா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த செக்கை கொண்டு போய் பேங்க்கில் போடுறாங்க. பேங்க்கில் போட்ட உடனே ஃபண்டு இன்சஃபிஷியன்ட் அப்படின்னு வருது. உடனடியாக அவருங்க என்ன பண்ணுறாங்கன்னா 30 நாளுக்குள்ளார அவங்க லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க பிரியாவுக்கு. அனுப்பி 15 நாளுக்குள்ளார ராதாகுரு என்ன பண்ணுறாங்கன்னா, அண்டர் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 செக்ஷன் 138 கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ இது வேலிடா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிரியா டெப்ட்டு கடன், சரிங்களா, கடன் வாங்கியிருக்கிறாங்க. இது ஒரு பாயிண்ட்டு. நம்பர் செகண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ளிகேஷன், கடமை இருக்குது, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடமை இருக்குது. சரிங்களா? இந்த 2 பாயிண்ட்டு தான் செக்கேஸை பொறுத்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்னும் போது இவங்க நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் ஃபைல் பண்ணுறது கரெக்டு. சரிங்களா? இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஆனந்த்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஸ்ரீன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இப்போ ஆனந்த் என்ன பண்ணுறாங்கன்னா 2 லட்ச ரூபா கடன் ஸ்ரீ கிட்டேருந்து வாங்குறாங்க. அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செக்யூரிட்டிக்காக இந்த ஒரு செக்கு வச்சுக்கோ, என்னைக்கு டிஃபால்ட்டோ அன்றைக்கி நீங்கள் இந்த செக்கு நீங்கள் பேங்க்கில் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஆனந்தங்கிறவங்க செக்கு கொடுத்துட்றாங்க ஸ்ரீகிட்ட. இப்போ என்னென்னா எல்லா இன்ஸ்டால்மெண்ட்டும் கரெக்டாக அவர் கட்டுறாரு. ஆனந்தங்கிறவங்க எல்லாமே கரெக்டாக. அதுக்கப்புறமேட்டு இப்போது ஸ்ரீங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கட்டி முடித்த பிறகும் அவங்க பூர்த்தி செஞ்சு பேங்க்கில் போடுறாங்க அமௌண்ட்டை. அப்போது போதிய பணம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெமோ வருது. இப்போ இவங்களும் அண்டர் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் ஆனந்த் மேலே ஒரு கேஸ் பண்ணுறாங்க. இப்போது இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எதாவது டெப்ட் இருக்குதா? ஆனந்து தான் எல்லா காசுமே கட்டிட்டாங்க. அப்படின்னும் போது அதில் டெப்ட் கிடையாது, என்ஃபோர்ஸபிள் டெப்ட் கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ளிகேஷன், கடமை இருக்குதா, கொடுக்கக்கூடிய கடமை, அதுவும் கிடையாது. அப்படின்னும் போது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் அவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் தான் இந்த 2 பாயிண்ட்டை ஸ்ட்ராங்காக டிஃபென்ஸ் பண்ணணும். சரிங்களா? சரி, இப்போ செக்யூரிட்டி செக்கு பேஸ் பண்ணி ஏதாவது உங்களுக்கு குவெஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நன்றி.